Hi friends, I am Chef Anand. Welcome to my channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ கப்சா ரைஸ். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் கப்சா ரைஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம இதுவரை இந்தியன் ஸ்டைலில் உள்ள ரைஸ் தான் பார்த்துருப்போம். இது கொஞ்சம் அரபிக் ஸ்டைலில் இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணி பண்ணிங்க அப்படின்னா ரைஸ் வந்து சூப்பராகவும் இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட் ரைஸ் நீங்கள் சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதை எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆனியன் வந்து நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பெல் பெப்பர் வந்து நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் கரம் மசாலா எல்லாத்துலேயும் லைட்டாக ஒன்று எடுத்திருக்கோம். இதில் என்ன ஒன்றா, இந்த ட்ரை லெமன் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ட்ரை லெமன் மட்டும் நீங்கள் கண்டிப்பாக அந்த கப்சா ரைஸில் ஆட் பண்ணணும். அப்போ தான் அதோடைய ஃப்ளேவரே கிடைக்கும். அதுதான் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் கார்லிக், ஜிஞ்சர், மற்றபடி எல்லாமே சேம் தான். அதோடு நம்ம ஒரு கொஞ்சம் டொமேட்டோ பியூரி எடுத்திருக்கோம். டொமேட்டோ பேஸ்ட் இருந்தாலும் ஓகே, அது நல்ல ஒரு கலர் கிடைக்கும். டொமேட்டோ பேஸ்ட் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பியூரி நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மசாலாஸ்ன்னு பார்த்தோம்னா ஹோல் கரம் மசாலாஸ் தான். மசாலாஸ் பவுடர் என்ன எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னா, நெட்மெக் பவுடர், ஏலக்காய் பவுடர், குமின் பவுடர், சில்லி பவுடர், சால்ட், அவ்வளோதான். ஒன்லி 4 மசாலா மட்டும்தான் நம்ம கப்சா ரைஸ் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஒரு 30 மினிட்ஸ் ரைஸ் வந்து நம்ம ஊற வச்சுருக்கோம். ஸோ பாஸ்மதி ரைஸ் தான். ஸோ ஒரு 30 மினிட்ஸ் அதை தண்ணியில் போட்டு நல்லா சுக் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஒரு கடாய் எடுத்துகிட்டு நம்ம எந்த பாத்திரத்தில் பண்ணுறோமோ அந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு நல்லா சூடு பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம அதில் வந்து ஆயில் ஆட் பண்ணுறோம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பட்டை, ஸ்டார் பவுடர், இந்த ஹோல் கரம் மசாலா, ட்ரை லெமன்ஸ், இந்த இதுகளெல்லாம் ஆட் பண்ணி ஒன்ஸ் நல்லா ஒரு கோல்டன் கலர் வர சாத்தே பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் ஒரு ஃப்ளேவருக்காக தான், ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் இருக்காது, மீடியமாக தான் இருக்கும். அதோட இஞ்சி பூண்டு, அதாவது ஜிஞ்சர், கார்லிக், இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணதை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ், கேரட், பெல் பெப்பர், அதாவது க்ரீன் கேப்சிகம், ரெட் கேப்சிகம், எல்லோ கேப்சிகம், இது 3 சேர்ந்தது தான் பெல் பெப்பர்னு சொல்லுவோம். ஸோ அந்த பெல் பெப்பரை ஆட் பண்ணி ஒன்ஸ் நல்லா கோல்டன் கலர் வர சாத்திய பண்ணி எடுக்க வேண்டியதான். இப்போ வெஜிடபிள்லாம் நல்லா ப்ரௌன் கலராக வந்துருச்சு. அதுக்கப்புறமா நம்ம பியூரி அடித்து வச்சுருக்க அந்த டொமேட்டோ பேஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ டொமேட்டோ பேஸ்ட் இல்லை அப்படின்னாலும் இந்த மாதிரி ஃப்ரெஷ் டொமேட்டோவை பிளண்டரில் அடித்து இந்த ஒரு பேஸ்ட் மாதிரி வச்சுக்கலாம், இல்லை அந்த பியூரியை வச்சுக்கலாம். ஸோ அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கலரு கம்மியாக கிடைக்கும். ஸோ டொமேட்டோ பேஸ்ட்னால் கலர் நல்லா ஃபுல்லாக கிடைக்கும். இப்போ டொமேட்டோஸ் நல்லா சாத்தி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க பார்ஸ்லி ஆட் பண்ணுறோம். பார்ஸ்லி பார்க்குறதுக்கு கொரியண்டர் மாதிரியே தான் இருக்கும். ஸோ அதை ஆட் பண்ணி ஒன்ஸ் நல்லா சாத்தே பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம தண்ணியில் ஊற வச்சுருக்க அந்த ரைஸ் எடுத்து ஆட் பண்ண போகிறோம். ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அதோடு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மசாலாஸும் ஆட் பண்ணுறோம். ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட்டு தேவையான அளவு பார்த்துட்டு ஒன்ஸ் கவர் பண்ணி வச்சிட வேண்டியது தான். ஸோ தம்லே ஸ்லோ ஃபயர் வச்சிட்டோம் அப்படின்னா தம்லே சூப்பராக குக் ஆகிடும். இதுதான் கப்சா ரைஸ். ஸோ சிம்பிள் மெத்தட் தான். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கிடைக்கும். இப்போ தண்ணி நல்லா ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதோட கவர் பண்ணுறோம். கவர் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கீ இல்லை பட்டர் வந்து ஆட் பண்ணுறோம். அப்போ தான் ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவராகவும் இருக்கும். ரைஸ் ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும், ஒரு சிங்கிள்னஸ்ஸாகவும் இருக்கும். அதுக்காக தான். ஸோ ஒன்ஸ் கீ ஆட் பண்ணிவிட்டு நம்ம கவர் பண்ணிட வேண்டியதான். ஸோ
கப்சா ரைஸ் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.